ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வீடு தேடி வரும். நீங்களும் என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் என்ன டிப்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் பல்லி கரப்பான் பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளும் நிறைய லிக்யூட்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுருப்போம். எதுக்குமே இந்த பல்லி கரப்பான் பூச்சி அப்பப்போ கிளியர் ஆகும், திரும்ப வந்துட்டுருக்கும். ஆனால் இந்த லிக்யூடு ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. இது ஈக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த டூத் பேஸ்ட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்டில் எந்த டூத் பேஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயமாகட்டும் பெரிய வெங்காயமாகட்டும் எது இருந்தாலும், சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 மட்டும் எடுத்துக்கோங்க போதும். ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை இந்த ஒரு நைஃப் வச்சு மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி விட்டுட்டு இதனோட ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 துண்டுகளாக பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்த வெங்காயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இடி உரல் வச்சுருப்பீங்க. இப்போ எல்லோர் வீட்லேயும் இடி உரல் இருக்கும். இடி உரல் இருந்தால் நீங்கள் இடி உரலில் இந்த வெங்காயத்தை நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். அதுக்காக தான் நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இது கூட நம்ம இன்னும் 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா எடுத்துக்கோங்க. இட்லிக்கு போடுற ஆப்ப சோடா தான் நான் எடுத்திருக்கேன். வெங்காயம், ஆப்ப சோடா, டூத் பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிகமாக தண்ணி விடாதீங்க. கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் நீங்கள் விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கும்போது நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததும் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு ஒரு பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த லிக்விடை நம்ம ரெடி பண்ணும்போது நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பவுலாக நீங்கள் கப்பு பவுல் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அது நம்ம ஒரு மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு வரோம், இல்லை நம்ம வேறு ஏதோ ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா பாக்ஸு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அது நம்ம சாப்பிட்ற கப்பு ஆகட்டும் பவுல் ஆகட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் டிப்ஸ்லாம் பயன்படுத்தும் போது நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கப்பெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த லிக்யூடை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இந்த வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதனோட சின்ன துகள் அப்படியே நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றினோம்னா போய் ஹோல்ஸ் வழியாக அடைப்பு ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம இப்படி ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இந்த ஃபில்டர் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இதிலிருந்து வர அந்த தண்ணியெல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க இந்த வெங்காயம் இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வெங்காயத்தை நம்ம அப்படியே ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. அது லாஸ்ட்டாக நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல்
இதையும் நம்ம ஒரு டிப்ஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பேக்கிங் சோடாவும் வெங்காயம் பேஸ்ட்டு போட்டு அரைக்கும்போது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் 1, 2ல் வைக்காதீங்க. பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிங்கன்னா போதும். அதிகமாக நீங்கள் 1, 2ல் வச்சு அரைக்கும்போது நல்லா நுரையா வந்துடும். இந்த மாதிரி அந்த 1 ஸ்பூன் வெங்காயத்தையும் எடுத்து ஒரு கப்பில் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. இப்போது இந்த லிக்யூடை வந்து நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு சொன்னோம் இல்லையா, அந்த பாக்ஸில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட இன்னொரு பொருள் நம்ம கலக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த சாப்பிட்ற கப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடாது, அந்த லிக்யூடை ஊற்றக்கூடாது. இப்போ வேறு ஒரு கப்பு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம இந்த லிக்யூடை ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணிங்கன்னா இனி எப்பவும் இந்த லிக்யூடு தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுவீங்க. உங்கள் வீட்டு பக்கம் ஒரு பல்லி கரப்பாம்பூச்சி கூட வரவே வராது, ஒட்டடையும் பிடிக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டிப்ஸு. கிச்சன் முதல் பாத்ரூம் வரை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெட்டால் தான். நம்ம டெட்டால் வந்து பெரிய பாட்டிலாக இருந்தால் நீங்கள் பெரிய மூடியில் நீங்கள் டெட்டால் ஊற்றுறீங்க அப்படின்னா ஆஃப் மூடி மட்டும் எடுத்துக்கோங்க, அரை மூடி எடுத்துக்கோங்க. நான் சின்ன பாட்டில் தான் என்கிட்ட இருந்தது, அதனால் நான் சின்ன மூடியாக இருக்கிறதுனால ஒரு மூடி அளவு டெட்டால் நான் எடுத்துக்கிறேன். இந்த டெட்டாலை வந்து நம்ம இந்த லிக்யூடோட கலந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெங்காய தண்ணியும் இந்த டெட்டாலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த டெட்டால் வாசனை பல்லிக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கம் பல்லி வராது. இந்த கிச்சனில், சமையல் ரூமில், கிச்சனில் வந்து இந்த மூலை முடுக்கில், இந்த லைட்டு பகுதியிலலாம், ஜன்னல் ஓரங்களில், இந்த கர்டன்ஸ்க்கு பின்னாடி, இந்த மாதிரி பக்கமெல்லாம், இந்த காலண்டருக்கு பின்னாடி, இதில் எல்லாம் நிறைய பல்லிகள் இருக்கும். நம்மளோட பெட்டுக்கும் அடியில், டேபிளுக்கும் அடியில், இங்கெல்லாம் வந்து இந்த லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜுக்கு அடியில், பீரோவுக்கும் பின்பகுதியில், இந்த மாதிரி இடங்கள்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கும். ஸ்டவ்வுக்கும் பின்பகுதி எல்லாமே நீங்கள் இந்த லிக்யூடையை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் 1/2 லிட்டர் வாட்டர் கேன், ஜூஸ் கேன் வந்து எல்லோரும் வாங்குவீங்க. இந்த ஜூஸ் வாட்டர் கேன் இருந்தால் அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு விட்டு அதில் கூட நீங்கள் ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுனால நான் அதுலேயே இந்த தண்ணியை ஊற்றி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எங்கெங்கே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். பசங்க வேலை பார்க்குற அந்த டேபிளுக்கும் அடியில் தான் நான் பின்பகுதியில் இந்த ஸ்ப்ரேவை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அந்த பகுதியில் காக்ரோச் ஆகட்டும், பல்லி ஆகட்டும் அடிக்கடி வந்து போகும். நம்ம எந்தெந்த இடங்களில் வந்து அடிக்கடி பல்லி காக்ரோச் வருதோ அந்த இடங்கள் நமக்கு தெரியும். அதனால் அந்த இடங்கள்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ரிட்ஜுக்கும் பின்னாடி, நம்மளோட பீரோவுக்கும் பின்பகுதியில், அடிப்பகுதியில், ஃப்ரிட்ஜுக்கும் அடியில் அந்த ஸ்டாண்டு வச்சுருப்போம் அந்த சைடில், நம்மளோட கிச்சனில் வந்து பாத்திரங்கள்லாம் வச்சுருக்க அந்த செல்ஃபில், நம்ம யூபிஎஸ் வச்சுருந்தோம்னா அந்த யூபிஎஸ்க்கும் பின்னாடி, சிலிண்டருக்கு அடியில் அந்த ஹோல்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டவ் மேலே, ஸ்டவ்வுக்கும் பின்பகுதியில், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது இந்த வாசனைக்கு எந்த ஒரு பூச்சியோ இல்லை பல்லியோ வரவே வராது. நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் மேலேயும், ஸ்டவ்வுக்கு பின்னாடி, கவுண்டர் டாப்பு, சிங்க்கு எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை என்ன பண்ண போகிறேன்னு சொன்னல, அது வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டவ்வுக்கும் அடியில் ஒன்று வச்சுருங்க. அப்புறம் நம்ம சிங்க்குக்கும் அடியில் நம்ம பாத்திரம்லாம் விளக்கும் இல்லையா, அந்த தண்ணிலாம் பைப் வழியாக போகும், அந்த பைப்புக்கும் பக்கத்தில் ஒன்று, நம்மளோட கிராசரி ஐட்டம்லாம் வச்சுருப்போம் கிச்சனில் அந்த இடத்துல ஒன்று, இந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இந்த லிக்யூடும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்ப்ரே பண்ண முடியாத இடத்துல அந்த மாதிரி அந்த வெங்காயத்தை நீங்கள் வச்சு விட்டுருங்க, கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சியும் வராது. மீதம் இருக்க அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்க தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயே இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்.
தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணி நீங்கள் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி மாப்பு குச்சி வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு சாக்ஸ் இருந்தால் போட்டு எடுத்துக்கோங்க. சாக்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு இல்லை நூல் போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டு இந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் சுவர் ஓரங்களில் இந்த மாதிரிலாம் மூளை முடுக்கில் பல்லி இந்த ஒட்டடெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி விடும்போது ஒட்டடெல்லாம் எப்போதுமே நம்ம வீட்டில் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனைக்கு பல்லியும் இந்த சுவர் ஓரங்கள்லாம் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஹெல்த் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு கீரையோட டிப்ஸு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். இப்போது நான் ஒரு ஹெல்த் டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா வல்லாரைக்கீரை தான். வல்லாரைக்கீரை வந்து நரம்பு பிரச்சனைக்கு அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைங்களுக்கு வாரம் 2 முறை 3 முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுனால ஞாபக சக்தி அதிகரிக்கும். உடலில் ஏற்படும் புண்களை ஆற்றும். தொண்டைக்கட்டு, சளி, காய்ச்சல் குறைய உதவும் இந்த கீரை. பல் பிரச்சனை வராது. தோல் பிரச்சனையை குணமாக்கும். மூட்டு வலி குறைக்கும். மன அழுத்தம் பதட்டம் வராமல் தடுக்கும். இதில் வந்து விட்டமின் சி அதிகம் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த கீரையை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வல்லாரைக்கீரை. இதனுடைய இலைகள் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆபீஸ் தலைன்னு வாங்காதீங்க, நாட்டுக்கீரை வல்லாரைக்கீரைன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இதனோட செடி எல்லா நர்சரியிலையும் கிடைக்கிது. நீங்கள் க்ரோ பேக்கில் கூட ஈஸியாக வளரும். மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கீரையை வாங்கி வாரம் 2 முறை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களுக்கு மூட்டு வலியை குறைச்சி கொடுக்கும். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.